Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது டூட்டி ஃப்ரூட்டி கேசரி தான் செய்ய போகிறோம். இது வந்து சின்ன சின்ன விசேஷங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதனோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்தோன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுக்கணும், 3 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, கேசரி வந்து கொஞ்சம் கொலஹொலன்னு வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கொலஹொலன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது ரவா கேசரி பண்ண போகிறோம். இது வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். நம்ம ரவா கேசரி கொஞ்சம் கொலஹொலன்னு வரதுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில், கோல்டு வின்னர், அதாவது கடலெண்ணெய் மாதிரி ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் கீயில் மட்டும் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து அதாவது என்னன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். நம்ம அதனால் கீ 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். அடுத்து நல்லா நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கிறோம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதே இதில் நம்ம இந்த ரவையை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வர மாதிரி வரும். இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கொடுத்துருக்கிறது டபுள் ரோஸ்டடுன்னு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கீ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது. இப்போ வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கேசரியை. அதே பேனில் நம்ம வந்து இதில் வந்து 1 கப், இதில் வந்து நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 3.5 கூட நம்ம விடலாம். நான் வந்து 3 கப் விடுறேன். நல்லா கொதிக்கணும். தேவைன்னா நம்ம இன்னொரு அரை கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம கேசரி கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் 3 ஏலக்காவை சீடு மட்டும் எடுத்துட்டோம், இதையே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்காமல். இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் நதன் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அதாவது 1 கப் வந்து ரவைக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும், 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். இதான் வந்து கேசரினோட அளவு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம 1.5 கப் எடுத்துருக்குறோம். நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறலாம். இப்போது கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சமாக கெட்டியாகும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியை வறுத்து வச்சுருக்கிறோம், முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டூட்டி ஃப்ரூட்டி, இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே போடாமல் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக அப்படியே நெய் வந்து அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றப்ப என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொலன்னு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான டூட்டி ஃப்ரூட்டி கேசரி ரெடி. டூட்டி ஃப்ரூட்டி கேசரி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இறை கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். விளக்கம்: நம் அரசன் கடுமையானவன் என்று குடிமக்களால் கூறப்படும் பழிச்சொல்லுக்கு இலக்கான வேந்தன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் அழிவான். Pebbles Tamil.